ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை சேர்ந்த எல்லா மக்கள்கிட்ட ஃபோன் வருது. அவங்களோட கொடுமையை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. நம்ம கொடுமையை யாருக்கிட்ட போய் பகிர்ந்துக்குது? போன ஞாயிற்றுக்கிழமை மேஸ்திரி வேலைக்கு போனுங்க, 500 ரூபா கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை டிரைவர் வேலைக்கு வந்துக்கிறேன். அந்த காரில் உட்காந்து தான் பேசிட்டு, ஒரு டிரைவர் வேலைக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பாங்கன்ட்டு காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு நண்பர் என்கிட்ட எங்கன்னா ஒரு சீட்டு எடுத்து கொடுங்க, பணம் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைன்றாங்க. அதே தனசாகர்கிட்ட பணத்தை போட்டு இழந்தவர் தான். எங்கள் வாழ்க்கையில் 500,000 ரூபாய்க்கே வழி இல்லாத இருக்கிறவங்க என்கிட்ட 35 ஆண்டாக பணத்தை சேர்த்து இந்த பண்டார தனசாகர்கிட்ட பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் எங்ககிட்ட 1 ரூபா கூட யாரையுமே நம்பி எங்ககிட்ட பணம் கொடுக்குறதே கிடையாது. ஒரு 1000 ரூபாய் கடனை கேட்டால் கூட கொடுக்குறது கிடையாது. எங்கள் சமுதாயத்தில் 3 வருஷமாக நாங்கள் யார்கிட்ட சீட்டும் கட்டவும் இல்லை, நாங்கள் சிறு சேமிப்பும் எதுவும் வைக்கவே இல்லை, யார்கிட்ட கடமாக ஒரு 1000 ரூபாய் கூட கேட்டது கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிற தருவாயில் எங்கிட்ட காஞ்சிபுரத்தை அந்த ஒரு நண்பர் பணத்தை கேட்டார். ரொம்ப கொடுமையான விஷயம். அவரோட சூழ்நிலையும் ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதில் என்னன்னா, பண்டார தனசேகர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலா தெரு மதன கோபால் மகன் நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்மளை வண்டி தான் 1 ரூபாய் கடை இல்லாத மீட்டு கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போய் 6 மாதம் 3 வருஷமே ஆகி போச்சு. ஆனால் எனக்கு மட்டும்தான் அந்த பணத்தை கொடுக்காது விட்டான். மிச்சம் எல்லாருக்கும் 99% எல்லா மக்களுக்கும் கொடுத்த பணம் போக மிச்ச பணத்தை கொடுத்துட்டா அவங்க எல்லாருக்கும் கிரேட் எஸ்கேப். இதில் நம்ம வண்டி தான் மிக நல்லா வேகமாக மாட்டிட்டியா அப்படின்னா 13 பிளாட்டு அடமானம் போட்டு நம்ம பணத்தை வாங்கி கொடுத்துட்டோம். வீடும் அடமானம் போட்டு கடன் வாங்கி கொடுத்துட்டோம். காரும் கடனில் எடுத்துட்டோம். எல்லாமே கடனில் எடுத்து நல்லா எல்லா பணமும் அவங்ககிட்ட மொத்தமாக கொடுத்துட்டதுனால கொடுமையான உச்சக்கட்டத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 1 ரூபா கூட இல்லாமல் நல்லது குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கறதுக்கு நல்ல இப்போ தான் குழந்தைங்க 5 வயசு 6 வயசு இருக்கு சொன்னாங்க, அது உள்ளே போகணும். ஆனால் இப்போ மொத்தத்துக்கு 10 வயசு ஆகிப்போச்சு. 10 வயசு 12 வயசு குழந்தைங்க நல்லா வாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு கேட்குதுங்க. எங்களால் எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. கொடுமையான உச்சக்கட்டத்தில் மாட்ட விட்டான் தனசேகர். அவர் எங்கிட்ட கேட்குற அந்த காஞ்சிபுரத்தில் சேர்ந்த ஒருத்தர் எங்கன்னா வாங்கி கொடு, சீட்டு போட்டு பணத்தை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமான சூழ்நிலை. ஏன் சூழ்நிலை தெரியாமல் அவர் எப்படி இந்த பணத்தை எங்கிட்ட கேட்குறாருன்னே தெரியல. மேஸ்திரி வேலைக்கு போகிறோம் ஒரு பக்கம், டிரைவர் வேலைக்கு போகிறோம் ஒரு பக்கம், மாதம் 5,000 20,000 வந்தால் பசங்களுக்கு நல்லது கூட எங்களால் வாங்கி கொடுக்க முடியாது. அந்த காருக்கு டியூ கட்டி கிடக்குறோம். நாங்கள் 21 லட்ச ரூபா அந்த காருக்கு டியூ கடன் இருக்குது. அந்த காரே வேணான்னு சொல்லி கொடுக்க போனாலும் 13 லட்ச ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. மிச்சம் 7-8 லட்ச ரூபாய் மிச்சம் ரெடி பண்ண முடியாதுன்ற காரணத்தினால அதை நம்ம வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 10 லட்ச ரூபாய் தான் காருக்கு கடனாக இருந்து மேற்கொண்டு 11 லட்ச ரூபாய் நாங்கள் அதுக்கு லோன் போட்டு ஒரு வீட்டுக்கு கடனை கொடுத்தோம். நாங்கள் கொடுமையான உச்சக்கட்டத்தில் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இவர் என்கிட்ட பணத்தை கேட்குறாரு. தாமலா தெரிவிச்ச அந்த தனசேகர்ன்றவன் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். 5 வீடு வச்சுக்கிறான். அந்த பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும். அவனுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டினா கூட அவன் அவமானம் படவே மாட்டாமல் இருக்குது. அவன் பொண்ணு கல்யாணம் ஆகும், யாருன்னா நியூஸ் சொல்லுவாங்க. அவன் பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிட்டு பெரிய சம்பவத்தை பண்ணணும் அப்படின்ட்டு நாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சம்பவத்தை பண்ணும்போது அன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக அவன் கல்யாணம் தான், பொண்ணு கல்யாணம் இல்லை புள்ள கல்யாணம். அந்த சம்பவத்தை 2 விஷயத்தில் மட்டும் தான் அவன் மான பங்கத்தை வாங்கி ஆகணும். அவன் அந்த இடத்துல அப்படியே தூக்கு மாட்டின்னு சாவர வரைக்கும் அவனை மான பங்கத்தை பண்ணி ஆகணும். இந்த வீடியோ மூலிமா அவனை அசிங்கமாக ஏசனா கூட அவன் அசிங்கம் செவிசாகிக்க மாட்டான். ஏன்னா எல்லாத்துக்கும் தயாராகி போய் தான் இவனுக்கு எல்லாமே தயாராகிட்டு இருப்பானுங்க. கோடிக்கணக்கான பணம் எத்தனையோ வக்கீல் பார்த்துருப்பான், ஜட்ஜி பார்த்துருப்பான், போலீஸ்காரனை பார்த்துருப்பானுங்க. இவெல்லாம் இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு போய்கினே இருப்பான். அவன் குடும்பத்துக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் தான் பண்ணணும். இவன் பொண்ணு புள்ள குடும்பத்தோடு இவனை அழிக்கணும். அப்படி இல்லைன்னா இவன் அழிஞ்சா கூட அடுத்த தலைமுறைக்கு இன்னொன்று அவங்க பொண்ணு அவங்க அண்ணி அவங்க பிள்ளைலாம் இந்த சொத்து அனுபவிக்கிறதுக்கு வருவாங்க. சொந்தம் கொண்டாடிக்கிட்டு அவங்களும் அழிக்கணும். இவங்க குடும்பத்தோடு அந்த தெருவில் மிகப்பெரிய வெடிகுண்டோ இல்லை பெட்ரோல் குண்டோ அவன் குடும்பத்து மேலே கொடுத்து எது போய் நேரடியாக எதுவுமே வச்சு அவனுக்கு குடும்பத்தோடு அழிச்சிட்டு நம்ம போலீஸில் மட்டும்தான் சரண்டர் ஆகணும். இல்லைன்னா இதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி காலையில் கூட ஒரு 10 மணிக்கு ஒருத்தர் நம்மக்கிட்ட 15 லட்ச ரூபாய்க்கு அந்த வீட்டு பத்திரம் கொடுத்து வச்சுருந்தோம். பழனின்றவர் நம்மக்கிட்ட வந்தார். அவர் 5 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடு கையாத்து போட்டு போடான்னு கேட்குறாரு. ஏன்னா 25 லட்ச ரூபாய் சொத்து 5 லட்ச ரூபாய்க்கு நீ கையாத்து போட முடியாது, 10 லட்சம் கொடுத்துட்டு. ஆனால் அந்த 10 லட்சம் என்னால் ரெடி பண்ண முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அதே போல் தான் இந்த கார் விஷயத்தையும் என்கிட்ட மாட்டிக்கின்னு கடனில் நம்ம அந்த கடனுக்கு டியூ கட்ட முடியாமல் ரொம்ப கொடுமையான வாழ்க்கையத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லார் சைட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை சொல்லிக்கிறாங்க. எத்தனையோ பேரோட வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க. அவங்களோட கொடுமைக்கு நீதி அரசர்கிட்டேருந்து இந்த பணத்தை 121 கோடி அந்த அக்கௌண்ட்டில் வச்சுங்கிறதுனால என்னத்துக்கு பிரயோஜனமாக இருக்குன்ற தெரியல. அரசாங்கம் செவி சாய்க்கல. காவல்துறையாக இருந்தாலும் தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் யார் தான் இதுக்கு செவி சாய்ச்சி இந்த மக்களோட குறையை தீர்ப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த பண்டார பையன் தனசாகர்கிட்ட 1 ரூபா கடன் இல்லாமல் திருப்பி தரேன்னு சொல்லிட்டு போனான். பண்டார பையன்
போனான் போய்கினே இருக்கிறான். ரெண்டாவது அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. அவன் வாழ்க்கையில் என்ன தான் விமோச்சனம் அடைவான், என்ன தான் அவளாம் சோறு தின்னுட்டு ஜென்மம் எடுக்கிறானுங்கன்னே தெரியல. வாழ்க்கையோட மிகப்பெரிய கொடுமையான விஷயத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் அப்படியே அந்த 4 வீட்டுக்கு வாடகை வாங்கி அப்படி அருமையாக வாங்கி தின்னுக்கின்னு இருக்கிறான் தேவடியா பையன். இந்த தனசேகரன்ற தேவடியா பையனும் இந்த ஹரிதாஸ்ன்ற தேவடியா பசங்க எங்கே தான் ஒழிஞ்சிக்கிட்டு தனசேகர் இருக்கிறான். ஹரிதாஸ்ன்றவன் தாங்க முக்கிய குற்றவாளி. அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து கோடிக்கணக்கான சொத்து அவன் விற்று நெமிலிச்சு அந்த ஜெகனுக்கு அவன் மொண்டாட்டியாக கூட சுற்றிக்கணும். அவனோட சொத்து விற்றுக்கணும். இவன் பக்கா செட்டில்மெண்ட் ஆகிட்டான் தனசேகருக்கு. தாமலார் தெரிவிச்சு அந்த தனசேகர் பண்டார பையன். இந்த வாழ்க்கையில் நாமளாம் நம்மளோட கொடுமையும் உச்சக்கட்டத்தை அவனை பற்றி இவனை கூவிக்கிட்டு இருக்கணும். வாழ்க்கையில் வாயை திறந்து கத்திக்கிட்டு இருக்கணும். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் காவல்துறையில் இது உள்ளே போய் என்ன சொல்ல EOW காவல்துறையெல்லாம் போய் இது உள்ளே போய் என்ன பண்ணி கொடுக்க முடியும் அவனுங்களா? ஒரு தாய்மாருங்க ரெட்டப்பட்ட செயின் தாய்மாருங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க. அந்த ரெட்டப்பட்ட செயினை அறுத்து இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படியே தெரு ரோட்டை இழுத்துட்டு போகிறான். அவனுங்களை குற்றவாளிகளே தடுக்க முடியல. போனால் 10 முறை அவன் மேலே செயினுக்கு அறுக்கிற கேஸ் இருக்குது. இப்போ ஏட்டுன்னு ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. ஏட்டுன்னு ஒரு ரெண்டு போலீஸுங்க. நம்ம இன்னொன்று பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் நீ ஓவர் நைட்டில் ஒபாமாவான்னு சொல்லுவாங்க பாரு. தமிழ்நாட்டில் உடனே விளம்பரம் ஆகணும் அப்படின்னா தவறு செஞ்சால் மட்டும்தாங்க விளம்பரம் ஆக முடியும். நீங்கள் என்ன தான் நீங்கள் பெருசாக தவறு செஞ்சால் மட்டுமே டக்குன்னு நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. ஒரே நாளில் தமிழகம் ஃபுல்லாக தெரியும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் நம்ம வந்து தனசேகர் வீட்டில் போய் பண்ணணும். ஒன்று அவன் பொண்ணு அவன் புள்ள, இவங்க 2 பேரில் மிகப்பெரிய செய்கை செஞ்சிடணும். அணுவா அவன் குடும்பத்தில் இல்லைன்னா மொத்தமாக வச்சு ஒரு பாம்போ வெடிகுண்டோ போட்டு அவனை மொத்தமாக காலி பண்ணணும். அப்படி பண்ண உடனே நீ போய் சரண்டர் ஆகலாம். தைரியமாக செஞ்சுட்டா உடனே நீங்கள் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடலாம். இன்னொன்று, காவல்துறை இப்படி ரெட்டப்பட்ட செயினை அறக்கிற இந்த மாதிரி திருட்டு தேவடியா பசங்கள பிடிக்கிறதுக்கு கையாளாத பிடிச்சும் 10 முறை உள்ள போய் வெளியே வந்து அவனுங்களுக்கு எந்த பெரிய தண்டனை கொடுக்கறதுக்கு துப்பு கட்ட காவல்துறையால் இவனுங்கிட்ட இந்த பணத்தை எப்படி நீங்கள் திருப்பி கொடுக்க முடியும்? நேரடியாக பகிரங்கமாக ஒரு செயினை அறக்குறாங்க. அவனுங்கிட்ட போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் உள்ளந்துட்டு வந்துடுறான். மறுபடியும் ஒரு செயினை அறக்க போகிறான். அவனை போய் இன்னும் பிடுங்க முடியுது இவனுங்களால. 2 காவல் அதிகாரி ஏட்டு வேலை செஞ்சானா அந்த காவல் அதிகாரி கிட்ட போய் பாத்ரூம் கழுவிந்தானான்னு தெரியலுங்க. ஒரு ஒரு பொண்ணிட்டு போயிட்டு ஒரு லாரி டிரைவரோட தங்கிச்சின்னு சொல்லி அந்த பொண்ணிட்டு போய் ரேப் பண்ணிக்கிறான். வலிக்குதுன்னு சொல்லி 8 முறை சொல்லிக்கிறாங்க. என்ன ஈவு இருக்குது. அது போல தாங்க இந்த மாதிரி கொடுமையான செயல்களை எவ்வளோ கொடுமையும் பணத்தினால எவ்வளோ கொடுமையும் இறந்துருக்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வாழ்வாதாரம் போயிருக்குது. இந்த மாதிரி செயலில் இந்த காவல் அதிகாரிங்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வக்கர புத்தி உடைய வெளி மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மக்களாக இருக்கிற ஒரு 1ஆம் நம்பர் தனசேகரன்ற தேவடியா பசங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெருசாக மனிதாபிமானம் இருக்கும் போது காவல்துறைக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல். இவன் பொண்ணை கூட்டு போயிட்டு ரேப் பண்ண இவன் விட்டுருவானா? அவன் சும்மா இருப்பானா? இவன் பொண்ணை கூட்டு போயிட்டா ரேப் பண்ணுறங்க ஆளுக்கா தூக்கி மட்டும் ரேப் பண்ணால் காவல்துறை சும்மா இருக்குமா? உடனே கூட்டு போய் உட்கார மாட்டான். அப்போ பொதுமக்களோட பணத்தை